மாஸ்டர் திட்டம் போட்ட எடப்பாடி அதிர்ச்சியில் திமுக பாஜகவினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது, அதே போல அந்த இயக்கத்தை அடிமைப்படுத்தவும் முடியாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் அவர்கள் கண்டிப்பாக அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, உங்கள் கண் முன்னே இருக்கிறாங்க, அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த நபர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச்செயலராக பதவியேற்று தற்போது அதிமுகவை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என்ன வெற்றி என்பது மட்டும்தான் இதுவரைக்கும் கிடைக்கலையே தவிர மற்றபடி அதிமுகவிற்குள்ளே இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளோ, அதிமுகவில் 2-3 அணிகளோ அல்லது அதிமுக விட்டு தொண்டர்கள் வந்து பிரிஞ்சு மற்ற கட்சியில் இணைகிறதோ இந்த மாதிரி எந்த விதமான வேலைப்பாடுகளும் இதுவரைக்கும் நடக்கல. அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் அதிமுக எதிர்நோக்கி காத்துக்கொண்டு இதற்குத்தான் மாஸ்டர் பிளான் ஒன்றை பண்ணியிருக்கிறார், மாஸ்டர் திட்டத்தை போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி தற்போது அதிமுகவின் சார்பாகவே ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதுவும் 2 திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறாராம் எடப்பாடி. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளை அதிகமாக அப்படி கூட்டணி கட்சிகளை சேர்க்க வேண்டும் அப்படின்னா அதிகப்படியான தொகுதிகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு முன் வந்திருக்கிறாராம் எடப்பாடி. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் வியூகங்கள் வகுப்பதற்குனே நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, நிறைய கம்பெனிகளே இருக்கிறது. அதாவது இப்போ திமுகவிற்கு பார்த்தீங்க அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு அவர் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தார். இப்போ அவர் வந்து புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் போயிட்டார். அதனால வந்து இப்போ திமுகவே வேறொரு நபர்களை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் வந்து புதிதாக ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. அந்த நிறுவனம் பார்த்தீங்க இன்று வரைக்கும் அதிமுகவின் தலைமையின் சார்பாக எந்த விதமான பெயரும் எதுவுமே வெளியிட கிடையாது. இருந்த போதிலுமே அந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற நிறுவனமாம். இதுவரைக்கும் தேர்தல் வியூகங்கள் வகுத்து கொடுத்த அனைத்து தேர்தல்களிலுமே அந்த நிறுவனம் பண்ணி கொடுத்த அனைத்து தேர்தல்களிலுமே அந்த கட்சி என்பது வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சது தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாராம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்தம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் தற்போது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒப்பந்தம் போட. இது எடப்பாடி பழனிசாமியுடைய மாஸ்டர் திட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு. அது மட்டுமல்லாமல் ஒரு புறத்திலே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக ஒன்றிணைவது அப்படின்னா மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தொண்டர்களை வேணுமானால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைத்துக் கொள்வாரே தவிர OPS, சசிகலா, DT இந்த 3 நபரையும் ஒன்றிணைக்க மாட்டார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.